இந்த வீடியோல பாக்குற முக்காடு போட்ட போற நாய்ங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்துல மத்தியகிரி அப்படிங்கிற ஏரியால ஒரு தனியார் காப்பகம் இருந்திருக்கு. அந்த காப்பகத்தை 63 வயசு கணேஷ் அவரோட மனைவி 61 வயசு ஜோஸ்பின் 2 பேரும் சேர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த காப்பகத்துல ஒரு 20 மாணவர்கள் 23 மாணவர்கள் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க அப்பா இல்ல, அப்பாவை இழந்த ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு தேனிக்கோட்டை தாலுகால இருந்து வந்து தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அந்த காப்பகத்துல இருந்து ஒரு கால் போகுது. இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு. உடனே அவங்க அம்மா நேர்ல வந்து பார்த்தா பொண்ணோட உடம்புல அந்த காலு கீழே ஃபுல்லா சரியான ரத்தம், ரொம்ப சோர்வான நிலையில இருந்திருக்காங்க. உடனே அவங்க அம்மா அழுதுகிட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு பக்குவம் பார்த்த டாக்டர் வந்து அந்த பொண்ணோட அம்மா கிட்ட, உங்க பொண்ணு கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்க, உங்க பொண்ணு பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பதறி போன அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட சொந்தக்காரங்க அப்புறம் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு டைரக்டா காப்பகத்துக்கு போயிடுறாங்க. அந்த காப்பகத்துல வச்சு உங்ககிட்ட யாரு தப்பா நடந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறப்போ, அந்த பொண்ணு தாளாளர் கணேஷ் தான் என்கிட்ட தப்பா நடந்தா அப்படின்னு அவனை கை காட்டியிருந்தாங்க. இது சம்பந்தமா அந்த நாய்கிட்ட நாயத்தை கேட்கிறப்போ, உடனே அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ற விதமா அவனுக்கு தெரிஞ்ச பாரதியார் செல்வராஜ் ஜெராஸ் கடை நாதமுரளி அவங்க அம்மா கிட்ட டீல் பேசுறாங்க. இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு 6 லட்சம் தரோம், இப்போதைக்கு ஒரு 1 லட்சத்தை பிடிங்கன்னு சொல்லி கையில 1 லட்சத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க போல, பொண்ணு வாழ்க்கை ஃபியூச்சர்லாம் நினைச்சு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுநாள் வந்து இந்த பாதிரியாரும் அந்த ஜெராஸ் கடைக்காரனும் போயிட்டு தாளாளர் கணேஷ் கிட்ட பாக்கி இருக்கிற 5 லட்சத்தையும் கூட இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அந்த எச்ச வேலையை பார்த்த எச்சுக்களை நாய் சொல்லியிருக்கு, நான் எதுக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர்ல உள்ள டிஎஸ்பி கிட்ட போய் டைரக்டா சரணடைஞ்சிடறான். இதை பத்தி போலீஸ்காரங்களாம் விசாரிக்கிறப்ப நான் குற்றவாளின்னு அவனே ஒத்துக்கிட்டான். அப்புறம் இந்த பிரச்சனைக்கு உடந்தையா இருந்த அந்த ஜெராஸ் கடைக்காரன், அந்த பாரதியார், அப்புறம் அந்த தாளாளர் கணேஷோட பொண்டாட்டி, அப்புறம் அந்த காப்பத்துல வேலை பார்த்த டீச்சர், இப்படி 5 பேரையும் போக்சோ சட்டத்துக்கு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்ச குழந்தை பாதுகாப்பு மையத்துல இருந்து வந்தவங்களாம் அந்த காப்பகத்துல படிச்ச அத்தனை குழந்தைகளையும் கவர்மெண்ட் காப்பகத்துக்கு மாத்திடுறாங்க. அதாவது ரோட்ல தண்ணியை போட்டு தகராறு பண்றவன், பொதுமக்கள்கிட்ட தகாத வார்த்தை பேசுறவன்லாம் நடு ரோட்ல போட்டு லாடம் கட்டுறீங்க. ஆனா இந்த மாதிரி பச்சை குழந்தையோட வாழ்க்கையை சீரழிக்கிற நாய்களையும் அதுக்கு உடந்தையா இருந்தவங்களையும் முகமுடியை போட்டு சிவாஜி பட ரஜினியை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறீங்க. இவங்களெல்லாம் போற வழியில தப்பிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சுட்டு தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும்ல. அப்பதான் பொம்பளை பிள்ளைய பெத்த அம்மாவும் அப்பாவும் நிம்மதியா இருப்பாங்க.